மாலை கோள்மேல் கையன ஆழியும் சங்கமும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரிகர் பெரிதும் இளைய செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானமானது சுமார் 100 வருஷங்களாக இந்த எம்பெருமான் கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு ரட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்தனைக்கோசரம் இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளி உள்ளார். இந்த பாசுரமானது பம்புவிலும் துளாய் மாலை என்ற பாசுரம் நாகப்பட்டினம் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. இந்த பாசுரம் இந்த எம்பெருமானுக்கு பம்புவிலும் துளாய் மாலை என்கிற பாசுரம் எம்பெருமான் இந்த சௌந்தரராஜனுக்கு பொருந்தும் என 1932 திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சின்னஜியர் சுவாமிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. அது தொடர்ந்து இந்த கோவிலில் நம் சௌராஷ்டிரா சமூக மக்களால் நிர்வாகிக்கப்படுகிறது. மேற்படி இந்த தேவஸ்தானத்திற்கு கோயில் திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், வானுமாமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற திவ்ய தேசங்களில் இருந்து பீடாதிபதிகளும் மடாதிபதிகளும் இந்த கோவிலுக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்து தீர்த்த பிரசாதம் பெற்ற ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்தில் முக்கிய விசேஷமானது ஸ்ரீ எம்பெருமானுக்கு பாஞ்சரார்த்த ஆகம முறைப்படி திருவாராதனங்களும் உற்சவாதிகளும் நடைபெற்று வருகின்றன. மேற்படி இந்த கோவிலுக்கு உற்சவங்கள் அத்தியாபக கோஷ்டியாரால் பிரபந்த சேவையுடன் உற்சவம் நடைபெறுகிறது. உற்சவங்கள் காலங்களில், புறப்பாடு காலங்களில் கோஷ்டி பிரபந்த சேவையுடன் இந்த எம்பெருமான் புறப்பாடு நடைபெறுகிறது. 2004ஆம் வருஷம் இந்த எம்பெருமானுக்கு ராஜகோபுரம் நிர்மாணித்து மகா சப்ரோட்சணமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த சப்ரோட்சணத்தில் திருக்கோவலூர் ஜியர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வாதிகேஸ்வரி அழகிய மணவாள ஜியர் போன்ற ஜியர் சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 2006ஆம் வருஷம் இந்த கோவிலில் தன்வந்திரி பகவான் இந்த பகுதி மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் இருக்க மகா தன்வந்திரி பகவான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்த எம்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான திருமேனியோடு இங்கே எழுந்தருளியுள்ளார். வியாழக்கிழமை தோறும் இந்த தன்வந்திரி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2019இல் மீண்டும் மகா சம்பரோட்சணை விசேஷமாக நடைபெற்றது. அதில் திருப்பணியாக 108 திவ்ய தேச எம்பெருமான்கள் ஒரே இடத்தில் சேவிக்கும் வண்ணம் சுதை ஸ்வரூபத்தில் 108 திவ்ய தேசங்கள் இங்கே எழுந்தருள பண்ணி ஒரே இடத்தில் சேவையாகும்படி நிர்மாணித்துள்ளனர். அதில் அகோபில கஷேத்திரம் என்னும் நவநரசிம்மர்கள் இங்கே ஒரு இடத்தில் சுதை வடிவத்தில் ஏற்படுத்தியுள்ளனர். அதற்கு லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியும் விசேஷமாக நைருத்தி மூலையில் அமைந்துள்ளது. அது ஒரு விசேஷம். ஆக இந்த எம்பெருமான் ரொம்ப விசேஷமான எம்பெருமான். இங்கே சித்திரை மாதம் பிரம்மோத்சவம், வைகாசி மாதம் வசந்தோத்சவம், ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகோத்சவம், ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவம், இந்த தாயார் வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உற்சவம், ஆவணி மாதம் பவித்ரோத்சவம், புரட்டாசி மாதம் நவராத்திரி திருக்கோடி தீபோத்சவம், தீபாவளி உற்சவம், தோலோத்சவம், கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபோத்சவம், மார்கழி மாதத்தில் அதிவிமரிசையாக அதிகாலை 5:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை கோஷ்டி விசேஷமாக நடைபெறுகிறது. பகல் 10 ராப்பத்து அத்திய உற்சவம் 23 நாள் உற்சவமாக இயற்பா வரை விசேஷமாக நடைபெறுகிறது. கூடார்வள்ளி உற்சவம் அது ரொம்ப விசேஷமான ஆண்டாளுடன் சேர்த்தி உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. தை மாதம் ரத சப்தமி உற்சவம், மகர சங்கராந்தி புறப்பாடு, கனிபாரி வேட்டை புறப்பாடு உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மாசி மாதம் பஞ்சகருட சேவை உற்சவம், 7 எம்பெருமான்கள் ஒரே இடத்தில் கருட சேவை விசேஷமாக நடைபெறுகிறது. பங்குனி மாதம் ஸ்ரீராமநவமி உற்சவம், பங்குனி உத்திரம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம் அதிவிமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலானது விசேஷமாக நமது அம்மாப்பேட்டை பட்டக்கோயில் போன்ற சிங்கமிதை நடுநாயகமாக இந்த எம்பெருமான் இந்த பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அதிவிமரிசையாக திருவருள் செய்து வருகிறார். ரொம்ப விசேஷமான எம்பெருமான். தாயார் சௌந்தரவல்லி தாயார் ரொம்ப விசேஷமான தாயார். இந்த தாயார்கிட்ட வெள்ளிக்கிழமை தோறும் வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் மடியாக தாயார் திருவடியில் சேர்த்து அர்ச்சனை செய்து வந்தால் கல்யாணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் அதிசீக்கிரமாக நடைபெறுகிறது. இந்த
விசேஷ நாளில் கல்யாணமாகாதவர்கள் இங்கே கலந்து கொள்ளலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்தான கோபாலன் இங்கே விசேஷமாக எழுந்திருக்கார். குழந்தை இல்லாதவர்கள் அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டால் குழந்தை பேரு அவர்கள் கைகளில் சந்தான கோபாலனை கொடுத்து பூஜை செய்வோம். அதை செய்து வந்தால் சீக்கிரமாக குழந்தை பேர் உண்டாகும். போன்ற ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு விசேஷமான சன்னதியாக இங்கே எழுந்தருளியுள்ளார். அனைவரும் இங்கு வந்திருந்து இந்த எம்பெருமானை சேவித்து எல்லோரும் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடியன் அர்ச்சகர் சௌந்தரராஜ பெருமாள் தேவஸ்தான அர்ச்சகர் கண்ணன்.